ஹலோ, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் ஐஸ்வர்யா. இந்த வீடியோவில் நம்ம ஜேர்னல் என்ட்ரியை எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்திருக்கேன். Jan 1st 2023 பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 4000. ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டர் to cash account, correct? So 4000 being goods purchased. Okay, so purchase account goods உள்ள வருது, அதனால நம்ம வந்து purchase account டெபிட் பண்ணுறோம். கேஷ் வெளியில் போகுது, அசெட் குறையுது, அதனால நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். இல்லைனா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து எங்கே போஸ்ட் பண்ணணும்? ஸோ இதில் இந்த டிரான்சாக்ஷனில் 2 லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் ஓகே, இந்த பக்கம் டெபிட் சைட், இந்த பக்கம் கிரெடிட் சைட், டிஆர்சிஆர்னு எழுதிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டெபிட் பண்ணோம். ஸோ Jan 1st பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் to கேஷ், ஓகே, 4000. அடுத்து கேஷ் அக்கௌண்ட்டில் டேட் போட்டுக்கலாம். கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இல்லையா? பை பர்ச்சேஸ் 4000 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்ஸை மேபி மந்த் எண்ட் பேலன்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். வேறு எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கலை அப்படின்னு ஒரு அசம்ஷனில். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 4000 அப்படின்னு முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் சாரி to balance $4,000. ஸோ 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும், சரியா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிலேருந்து லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னொரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ Jan 1st 2023 started business with cash 1 lakh and goods 1,50,000. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன? கேஷ் அக்கவுண்ட் டெட்டர் purchase account debtor to capital account இல்லையா? ஸோ கேஷ் எவ்வளோ உள்ள வருது? 1 lakh. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் 1,50,000 வர்த் கூட்ஸ் வருது. கேபிட்டலில் 2,50,000 வருது. ஓகே, இதுக்கு நீங்கள் நரேஷன் எழுதிக்கலாம். பீயிங் cash and goods brought into the business. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது காம்பவுண்ட் என்ட்ரி. கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, 3 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் to கேபிட்டல் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ டெபிட் ஆகணும் இல்லையா? ஆனால் அமௌண்ட் எவ்வளோ எழுதணும்னா கேஷுக்கு கரஸ்பாண்டிங்காக எவ்வளோ இருக்குது இது எழுதணும். இது எழுதக்கூடாது, இது தான் எழுதணும். ஸோ அமௌண்ட் நம்ம எவ்வளோ எழுதுவோம்? 1 lakh, சரியா? அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்
பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லேயும் அதே மாதிரி தான் டெபிட் ஆகிருக்கு இல்லையா. டு கேபிட்டல் அக்கௌண்ட் 1,50,000. ஸோ 1,50,000 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கோ அது எழுதணும், இதை எழுதக்கூடாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே கிரெடிட் பண்ணணும், கிரெடிட்டில் இருக்கு இல்லையா. ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போது இதை நம்ம ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணலாம் அக்கௌண்ட்டை. டு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ மந்த் எண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே சேர்த்தா 2,50,000 பேலன்ஸ் இருக்குது கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ரெண்டு பக்கமும் ஒரே டோட்டல் இருக்கணும், டிஃப்ரென்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மந்த் எந்த டிரான்சாக்ஷனும் ஆகலை அப்படின்னு ஒரு அசம்ஷனில் நான் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக. பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,50,000. சரிங்களா. இதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட் by balance carried down 1 lakh. ஸோ இப்படி அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னாலும் உங்களுக்கு இப்படி காட்டியிருக்கேன். நம்ம போக போக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இதை வந்து இன்னும் மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது எப்படி அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.